ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். செய்யாறு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கூடுதல் கட்டடங்கள் திறக்கப்பட்டிருக்கு. செங்கம் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சையுடைய மையம் கட்டடம். தண்டராம்பட்டு மற்றும் வெம்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு மற்றும் சிசு அவசர சிகிச்சை மையங்கள். திருவண்ணாமலை அரூர் சாலை, ஆற்காடு திண்டிவனம் சாலை, காஞ்சிபுரம் செய்யாறு சாலை ஆகிய இடங்கள்ல இருவழித்தடத்திலிருந்து அகலப்படுத்தப்பட்டு 4 வழித்தட சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மற்றும் ஆரணி மற்றும் செய்யாறு அறிவுசார் மையங்கள். திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா, வெம்பாக்கத்தில் புதிய நெல் சேமிப்பு கிடங்கு, கலசப்பாக்கத்தில் மினி ஸ்டேடியம், திருவண்ணாமலையில் சிந்தட்டிக் ஹாக்கி மைதானம், ஆரணி பேருந்து நிலையம் மேம்பாடு என நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு திட்டங்கள் வந்திருக்கா? அவ்வளவு வளர்ச்சி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் சொல்லாம விட்டா நீங்க கோச்சிப்பீங்க. கள்ளக்குறிச்சியில புதிய பேருந்து நிலையம், வீரசோழபுரத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம், சங்கராபுரம் ஐடிஐயில் தொழில்நுட்ப மையம், ரிஷிவந்திய கல்லூரி கட்டடங்கள், ஆதி திருவரங்கம் ராஜபெருமாள் அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்களில் குடமுழுக்கு, மணலூர்பேட்டையில் புதிய அரசு மருத்துவமனை, தென்பெண்ணை ஆற்றின் நடுவ தடுப்பணை, உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அறிவுசார் மையம், உளுந்தூர்பேட்டை மருத்துவமனை மேம்பாடு போன்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கு. கல்வராயன் மலை பழங்குடியின மக்களோட கோரிக்கை ஏற்று சுமார் 10,000 பேருக்கு வன உரிமை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை பலசன் காலனி தொழிற்சாலையால 20,000 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உருவாகியிருக்கு. உளுந்தூர்பேட்டையில் அரசு கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படுது. இப்படி எதை சொல்லுவது எதை விடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திகைக்கிற அளவுக்கு சாதனைகளாக நிறைஞ்சதுதான் திராவிட மாடல். ஆனா இதற்கு நேர் எதிராக வேதனைகளால நிரம்புறதுதான் பழனிசாமியினுடைய ஆட்சி. நான் லிஸ்ட் போட்டு சொன்ன மாதிரி அவர்கிட்ட சாதனைகள் இருக்கா? அதனாலதான் ஊர் ஊரா போய் மக்களை எப்படி ஏமாத்தலான்னு திட்டமிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒண்ணு செய்யல, நாம செய்கிற நல்லதையும் சகிச்சிக்க முடியல. அதனாலதான் உரிமை தொகை கிடைக்க காரணமாக இருந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை கிடைக்க காரணமாக இருந்த, பல ஆண்டுகளாக கிடைக்காத பட்டா கிடைக்க காரணமாக இருந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் தடை கேட்டு போனார் கோர்ட்ல. ஆனா என்னாச்சு? கோர்ட்ல 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல பேசினா 20 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுவேன்னு நீதிபதியை எச்சரித்து அனுப்புனாங்க. உங்ககிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் முகாம்களை இப்ப சொல்றேன், ஆட்சிக்கு நாம தான் வரப்போறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
வந்ததற்கு பிறகு மீண்டும் இனிமே இந்த முகாம், ஸ்டாலின் முகாம் என்பது இனிமே ஆண்டுதோறும் நடத்தப்படும். முடிஞ்சா அதை மக்கள் துரோக பழனிசாமி தடுத்து பார்க்கட்டும். அதே போல 100 நாள் வேலை திட்டத்திலையும் கிராம மக்களுக்கு துரோகம் பண்ணவர் தான் பழனிசாமி. 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதை ஒன்றிய பாஜக அரசு சிதைச்சு அதோட நோக்கத்தையே மாத்திட்டாங்க, பேரையே மாத்திட்டாங்க. அந்த பேரை சொல்ல நினைச்சா கூட வாயில நுழையாது. 100 நாள் வேலைக்கான சம்பளம் போடல, புதுசா வேலை தர்றதையும் நிப்பாட்டிட்டு அதோடு நிறுத்திட்டாங்க. வடக்கிலேயே, வட மாநிலங்களிலேயே மக்கள் கொந்தளிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஆனா விஞ்ஞானி சயின்டிஸ்ட் பழனிசாமி இது பத்தி என்ன பேசினா தெரியுமா? இனி 200 நாள் வேலை கிடைக்க போகுதுன்னு பெரிய உருட்டினாரு. 100 நாள் வேலையை ஒழுங்கா தராம இருக்கக்கூடிய பாஜக அரசு இப்போ 200 நாள் வேலை கொடுத்து அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களாம். பாஜகவோட ஏமாற்று திட்டத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய பழனிசாமி முட்டு கொடுத்ததை பார்த்து டெல்லி பார்லிமெண்ட் ஆடி போச்சு. இப்படித்தான் பாஜக அரசே வாபஸ் வாங்கிக்கிட்ட 3 வேளாண் சட்டத்துக்கும் முரட்டு முட்டு கொடுத்தார் டெல்லியினுடைய முரட்டு அடிமையான பழனிசாமி. அண்மையிலே கூட அவசர கதியில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், எஸ்ஐஆர் நடத்தணும்ல, அந்த திருத்தம், அதை எதிர்த்து திமுக சார்பாக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். 2 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க கூடாதுன்னு போராடணும். அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் கூடுதல் பணிச்சுமையும் மன அழுத்தமும் உண்டாகும் என்று கண்டிச்சோம். முடிஞ்ச வர மக்களுடைய வாக்குரிமையை களத்தில் இறங்கி காப்பாற்றி இருக்கிறோம். இதுல கூட பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? தேர்தலையே 1 மாசத்துல அறிவிச்சு நடத்துறாங்க, எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க முடியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டார். பழனிசாமி அவர்களை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நீங்க டெல்லி ஓனர் பக்கம் நிக்காம தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று இருக்கீங்களா? பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் கண்டிச்சிருக்கீங்களா? உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர். அவர் மேல காவி சாயம் பூசினாங்க. அதை எதிர்த்து பழனிசாமி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதனாலதான் கடைசியில மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள் சிலை மேலேயே காவி பெயிண்ட ஊத்துற அளவுக்கு சங்கி கலவர கும்பல் இறங்கிட்டாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.